சுத்தமா ஃபோக்கஸ்ல தெரியல யானி. ஏமாத்த கூடாது. இதுல இந்த கேம் நீங்க என்ன கத்துக்கிறீங்க? ஏமாத்த கூடாது. ஹார்ட் வந்தா நான் ஜெயிச்சிட்டேன். நான் காமிக்கிறேன். இதோ இனிஸ் கலாட்டாஸின் இன்றைய தேடல். ஆர்டின்ல வர போட்டுக்கோ. ஆர்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணல. இப்போ ஆர்டின்ல வர ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு பாயிண்ட். ஸ்பேட்ல வர குயினுக்கு மட்டும் 12 பாயிண்ட். மொத்தம் பாயிண்ட் கிடையாது. ஹார்ட்டுக்கும் அந்த ஆர்டின்ல வர எல்லாத்துக்குமே 1 பாயிண்ட். ஸ்பேட்ல வர குயினுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் 12 பாயிண்ட்ஸ். வந்து ஒரு கார்டு ஒரு கேம் ஆடுனாங்கன்னா மொத்தம் எத்தனை பாயிண்ட் வரும்? பேஜஸ் இல்ல. அது உள்ள ஆர்டின்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு பாயிண்ட். ஸ்பேட்ல வந்துட்டு 12 பாயிண்ட். மொத்தமா ஒரு கேம்ல எத்தனை பாயிண்ட் வர வாய்ப்பு இருக்கு? 12. நல்ல பேஜ். இதுல ஒண்ணு இதுக்கு வந்து எவ்வளவு 12 பாயிண்டா? ஹார்ட்டுக்கு ஒரு இதுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு கார்டு. அப்படின்னா வந்து மொத்தம் 12 24 பாயிண்ட். 13 கார்டு வருதுல. அப்ப 25 பாயிண்ட். மொத்தமா ஒரு ஆட்டத்துல 25 பாயிண்ட் வரும். சரியா? முக்கியமான நல்லா கேட்டுக்கோங்க. கார்டு போடுறாங்கன்னா அந்த கார்டோட சின்ன கார்டு போட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அந்த ரவுண்ட்ல இருந்து. அந்த பெரிய கார்டு அவங்க அந்த கார்டை எடுத்து மொத்தமா வச்சுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க யார் கார்டு போடுறாங்களோ அதே ஃப்ளவரில் மட்டும் கார்டு இல்லைனாக்கா நம்ம எந்த கார்டையும் போட்டு கட் பண்ணி விட்டுலாம். அதுவும் நமக்கு வராது. இப்போ வந்து அவங்க ஒரு கார்டு போடுறாங்கன்னா அதே ஃப்ளவர் உங்ககிட்ட இருக்கும்போது நீ கட் பண்ணி விடக்கூடாது. அந்த ஃப்ளவரை தான் கார்டு இறக்கி ஆகணும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டு ரெண்டாவது அதே ஃப்ளவர் கார்டு இறங்குச்சுனாக்கா மொத்தம் பார்த்து தூக்கி வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஏமாத்த முடியாதுன்ற. ஆமா, ஏமாத்த கூடாது. ஆக்சுவலா ஏமாத்த கூடாது. இதுல இந்த கேம் நீங்க என்ன கத்துக்கிறீங்க? ஏமாத்த கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ மொத்தம் ஆளுக்கு எத்தனை கார்டு? இப்படி சொல்லிட்டு நீ 13 கார்டு தான் வரும். ஆளுக்கு 13 கார்டு. ஸோ இந்த வீடியோ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்றதை காமிக்கிறதுக்காக இல்லை. எப்பயுமே வீடியோஸில் நான் அம்மா எங்கெல்லாம் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி எங்கள் அப்பாவும் கூட வந்திருக்காங்க. 25 டோட்டல் 25 பாயிண்ட்ஸ் வருமா? அதில் வந்து 8 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. சாமி யார் யார் என்ன பாயிண்ட் பார்ப்போம். டாடி வந்து 2, அம்மா வந்துட்டு 6, நான் 0, யானி 17. எப்பயுமே எக்ஸாம் மார்க் மாதிரி அதிகமாக தான் வாங்குவோம் யாழ் குட்டி. இது ட்ரையல் கேம். இந்த மாதிரி எங்கள் அப்பா எப்பயுமே எங்கள் கூட சேர்ந்து விளையாடுறது ரொம்பவே ரேரு. ஏன்னா அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கில் ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. உடனே இந்த வீடியோவை பார்க்குறவங்க காசுலாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தரலாமா அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்துக்கு தானே நம்ம விளையாடுறோம். அதில் என்ன இருக்குது பாருங்க மக்களே. ஃபர்ஸ்ட் நான் வந்து 4 கார்டு வின் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது நான் தான் வின் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஃபார் மை கார்டு. ஒரு கார்டு எடுக்க ட்ரை பண்ணுறேன், கேம் வர மாட்டேது மக்களே. செகண்ட் ரவுண்ட் 0 பாயிண்ட்ஸ். இப்போ நான் இந்த வீடியோஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இந்த கேமை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோதான் பிஸ்னஸ் வேலைலாம் இருந்தாலும் ஆஃபீஸ் வேலை இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடினீங்கன்னா உங்கள் குழந்தைங்கள ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி சொல்லுங்க. ஐயோ தப்பா இது போட்டேன். ஹார்ட் நினைச்சிட்டு போட்டேன். போட முடியும். கடவுளே என்கிட்ட இருக்கு. இப்போ உங்கள்ட்ட தப்பா பின்னாடி சரி ஜென்ரலி பார்த்தா இந்த மாதிரிலாம் விளையாடுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எங்கள் அப்பா பார்த்தா நாளைக்கு போயிடுவாங்க, நாங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவோம். எங்கள் அம்மா பார்த்தா கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யாருமே பார்த்தா ஒன்றா சேர்ந்து பேசுகிறதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தா இந்த மாதிரி விளையாடுறதுலாம் வந்துட்டு வருஷத்தில் ஒரு வாட்டி நடக்குமே. ஸோ ரொம்ப ரேருன்னு சொல்ல வரேன். நான் காமிக்கிறேன். 16 பாயிண்ட்ஸ். அப்பா 16 பாயிண்ட்ஸ். அம்மா எவ்வளோ மணின்னு? நான் 0. யானி 0. 9 பாயிண்ட்ஸாக வந்திருக்கா எனக்கு? ஆமா. ஏய் நல்லா எண்ணுங்க, நிறைய இருந்துச்சு அவளுக்கு. 16 + 1 9 25. எனக்கு முட்டை. ஆமா ஆமா எனக்கு ஏன் 9
ஏய் தெரியாம போட்டேன் நல்லா பார்த்தா 0 அப்படியே குட்டை வச்சு ஆக்சுவலி இந்த வாட்டி அந்த மாதிரி தான் சும்மா உட்காந்து தான் திடீர்னு பார்த்தா விளையாட ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பார்த்தா ஜாலியாக ஃபன்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலிக்குள்ளலாம் சேர்ந்து பேசுகிறதுலாம் தாண்டி நாங்கள் விளையாடினோம். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது வந்து எந்த அளவு ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி பார்த்தா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுமே. ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குற நீங்களும் குட்டீஸாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு சின்ன டைமில் அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடுங்க. அப்போது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பொருள் வாங்கி கொடுத்து ஹாப்பியாக இருந்தாலும் அதை தாண்டி நம்ம உட்காந்து அவங்க கூட விளையாடும் போது அவங்க படுற சந்தோஷம் ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இப்போது எங்கள் வீட்டில் இது நடக்கிறதே ரொம்ப ரொம்ப ரேர் இல்லையா? ஸோ இது எங்களுக்கே ஒரு மெமரி தான். இதை பார்க்கும்போது மறுபடியும் ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி உட்காந்து பிள்ளைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத நாங்களே போடுவா நீ போஸ்ட் பண்ண முடியாது. போட நான் 10 ரூபாய்க்கு ஒரு வாதாடி மாட்டியா 2 பாயிண்ட் எடுத்துக்கோ. இப்போ போட கார்டா இருக்கு 10 போட்டு எஸ்கேப் ஆயிருந்துக்கலாம். மாட்டியா ஏன் உங்ககிட்ட அந்த இதுவே இல்லையா? இருந்து தெரியாம போட்டா புரியாம போட்டுச்சு. இல்ல ஹார்ட் போட்டாலே ஹார்ட் வரும்போது இல்ல நம்ம என்ன இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் ஓடிச்சுல நான் 10 போட்டுருக்கேன். அவன் 9 சாரி நான் 9 போட்டுக்கிறேன். ஹார்ட் வந்தா தெரியாம போட்டு தெரியாம போலாம் வந்து நானும் தெரியாம தான் போட்டேன். பாயிண்ட் 12 பாயிண்ட் எடுத்து கம்மியா 2 இருக்கு 3 இருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டியே. நான் 12 பாயிண்ட் வாங்கிருக்கேன். உள்ள என்ன போடுங்க டப்புன்னு யாரு போடு மகாராசி மகாராசியா? சரி ஓகே டைமண்டுக்கு பாயிண்ட் தான் இல்லையா பாருங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறதுனால நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபன்னுங்கிற வேலை பற்றி தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா உண்மையாகவே தான் ஃபன்னாக இருந்துச்சு. ஆல்சோ இன்னொரு விஷயம் ஏன்னா வந்துட்டு அப்படி நீங்கள் காற்று வர்றீங்க காற்றெல்லாம் பக்கம் விளையாடக்கூடாது சின்ன பசங்க அப்படிலாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம காசு கட்டி மற்றவங்க கூட விளையாடுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தப்பான கார்டு கேம்ஸு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம் தெரியுமா? அந்த காசு எதுவுமே இல்லாமல் ஃபன்காக தெரியுமா? அது வந்துட்டு ஒரு பெஸ்ட் எவர் கார்டு கேம்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இப்படி தான் உங்களுக்கு எப்போ பார்த்தா வீட்டில் வந்து லெஷர் டைம் கிடச்சிச்சு ரொம்ப வெட்டியாக உட்காந்துருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் இந்த பிஸ்னஸ் கேமு லூடோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடுறதுக்கு. ஸோ அப்படிங்கிறது அட்லீஸ்ட் விளையாட முன்னாலும் பேசவாத செய்யுங்க ஃபேமிலி கூட சேர்ந்து. அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் மனசு விட்டு ஜாலியாக பேசுவீங்க ஃபன்ஃபில்டாக இருக்கும். ஸோ ஸோ பேசிக்கலி திஸ் த கருத்து ஆஃப் த ஹாசினி ஆஃப் த பாயிண்ட் அதிகமாக எடுத்த விரக்தியில யாழினி வந்து சுத்தமாக ஃபோக்கஸே தெரியல. யாழினி ஸ்நாக்ஸ் பிரேக் எடுத்துக்கோம் கேம் கிடைக்கல. சரி வந்து உட்கார் வா யாழு உட்கார் யாழினி எப்படி வச்சா நான் சாப்பிட்டு தானே போறீங்க எல்லாரும். அது உடைக்க இனிஸ் கலாட்டாஸின் அடுத்த தேடலிற்காக காத்திருங்கள்.